2 மாசம் லீவு தருவாங்க துபாயில. ஆமா. கையில ஒரு 2 மாசம் சம்பளம் இருக்கும். ஒரு மிஞ்சி போனா 50,000 இருக்கும். அந்த 2 மாசம் செலவழிக்க தான் வர்றது. வந்ததோட நம்ம நேரம் செலவழிச்சுட்டு இங்க இருப்பா மாதிரி ஊர்லயே இவன்ட்ட போய் கடன் வாங்குறது. இதெல்லாம் நிஜமா மாப்பிள்ள ஒரு 10,000 தான் போய் அனுப்புறான். நீ நல்ல 18 வயசு நிறைவடைந்த பொருள். ஆமா. பாஸ்போர்ட் ஈஸியா நம்ம நாட்டுல கிடைச்சிரும் பாருவான். ஆமா. 2 விஷயம் கிடைச்சிடும். ஈஸியா எடுத்துருவாங்க. உடனே எடுக்க முடியாது. அதாவது எப்படின்னா அதுக்கும் கடன் வாங்கணும். 1000 ரூபா 2000 ரூபா அதுவும் கிடக்க 1000 ரூபா தான் பாஸ்போர்ட்டுக்கு. 1000 ரூபா 1500 தான் இப்ப. அதுக்கு நம்ம கையில காசு இருக்காது. அதுக்கு நம்ம கடன் வாங்கிதான் பாஸ்போர்ட் எடுப்போம். இந்த பாஸ்போர்ட் அன்னைக்கு எல்லாம் வந்து 1 மாசம் 2 மாசம் ஆகும். இப்பெல்லாம் 1 வாரத்திலே பாஸ்போர்ட் வந்துருது. பாஸ்போர்ட் வந்த கையோட அது ஒரு குஷி. அதுக்கு வந்து பாத்தியா அதுக்கு ஒரு ட்ரீட் வைக்கிறதுக்கு அது ஒண்ணு நடக்கும். அதுக்கு ஒண்ணு என்ன மாப்பிள்ள என்ன ட்ரீட் வை பாஸ்போர்ட் வந்துருச்சு நீ என்னடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளேயே அவன் என்ன செய்வான் பாஸ்போர்ட் வீட்டுல வச்சுட்டு இந்த பாஸ்போர்ட் நம்ம என்ன செய்யும் இந்த பாஸ்போர்ட்டுடைய வேலையை பாரு. நம்மளுக்கு நம்மளே குழி தோன்ற மாதிரி இந்த பாஸ்போர்ட் நம்ம நிம்மதியா எரிக்க கூடாது. ஏமா சார் பாஸ்போர்ட் எடுத்துட்டோமே அம்மா இப்படி சும்மா வீட்டுல உட்காந்துக்கிறது போகணுமா அப்ப இவங்க சூஸ் பண்ற நாட்டை பாரு. அந்த பாஸ்போர்ட்டும் பாத்தீங்கன்னா ஈஸியா 2 டைப். இப்பதான் பாஸ் ஆகுதானே ஈஸியா உங்களுக்கு பாஸ் ஆகாத இருக்கணும். போயிட்டோமா 10th படிக்கல ஈஸியார் பாஸ்போர்ட் முடிஞ்சா 10th படிச்சிருந்த மாதிரி ஈஸியார் பாஸ்போர்ட். ஆமா இப்ப அப்ப ஈஸியார் அது ஏஜென்ட் போட்டு உழப்பிடுவாங்க. ஆமா இவங்க சூஸ் பண்ணக்கூடிய நாடு ஒண்ணு மலேசியாவா இருக்கு இல்லைன்னா துபாயா இருக்கு. துபாய் ஆமா இது 2ல ஒரு நாடு தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆமா சார் இது 2மே கஷ்டம் தான். மலேசியாவுக்கு போனோம்டா ஹோட்டல் வேலையில தான் ஈஸியா வேலை கிடைக்கும். ஆமா சாப்பாடு அங்கேயும் ஆரம்பத்துல இருந்து சூஸ் பண்றதுக்குள்ள சாப்பாட்டுக்கே இருக்கு. சாப்பாட்டை நோக்கி தான் இருக்கும். அப்ப மலேசியாவில வந்து சாப்பாட்டு கடை சாப்பாடு கடைக்கு தான் போற மாதிரி இருக்கு. அங்க வந்து எப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து இப்ப 1500 வெள்ளி இல்ல 1000 வெள்ளின்னு சொல்லி போயிடுவாங்க. 100 காசுக்கு 20,000 செய்யும். நீ என்ன செய்யணும் போய் சம்பாரிச்சு ஒரு நல்ல ஒரு ஆள் ஆய்வா அப்படின்னு இவங்க சொல்லி போறாங்க. அப்ப இவன் என்ன செய்வான்டா நம்மளும் போய் உனக்கு கஷ்டம் அங்கதானே ஆரம்பிக்கவே செய்யுது. மாஸ்டர் போறப்ப ட்ரீட்டு அந்த ட்ரீட் ஒண்ணு வைக்கணும். அது வேற கடன் வாங்கணும்ல வட்டிக்கு ட்ரீட் வேற வைப்பாங்க. இங்க வேற இவர் போய் கோடி ரூபாய் சம்பளத்துக்கு போற. ஆனா இவரை பாரு அந்த கஷ்டங்கிறது அவருக்கு அப்பதான் ஆரம்பிக்குது. ஆனா அப்ப கூட கொஞ்சம் விழிச்சிடனே சரி இப்ப நம்மளுக்கு வயசு 18 தான் ஆகுது 19 ஆகுது இப்பவும் ஒண்ணு கெட்டு போல படிப்பு கண்டினியூ பண்ணிடலாமா அப்படின்னு படிக்கலாம். ஆனா தோணாது. என்ன மலேசியாவுக்கு போயிருவோம் போனோம்னா நம்ம ஒரு மாதிரியா சென்ட் அடிச்சுக்கிட்டு அப்படி ஒரு மாதிரியா இந்த மலேசியா வர்றப்ப நம்ம வருவோம் அப்படி வந்து பாத்துருவீங்க. பாத்துட்டு அண்ணெல்லாம் கையில ஒரு அந்த இதை ஒண்ணு வச்சு ஒரு மாதிரியா ஒரு இதையும் ஒக்க வச்சுக்கிட்டு அப்படி ஒரு மாதிரியா படம் இது இவங்க கண்ணுல தோணுமா? அப்ப என்ன செய்வாங்கடா அவங்க இருக்கா அப்படி பாக்க வெள்ளை நிறைய படிப்பு நிப்பாட்டியில கஷ்டம். அந்த அட்டையை வச்சுக்கிட்டு ஏறையில ஒரு கஷ்டம். அப்ப கடனை உடனே வாங்கி காசை கட்டணும். ஏஜென்ட் இப்ப மலேசியாவுக்கு போற இருந்தாலுமே மலேசியாவை துபாயோன்னு வச்சுக்கணுமா ஏதோ ஒரு நாடு. ஆனா 2 நாட்டுலயும் வித்தியாசம் இருக்குது. ஆமா இவனுக்கு உடனேயே கிடைச்சிருமான்னு அதுவும் கிடைக்காது. ஏஜென்ட்ட பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு 10,000 ரூபாய் கட்டியும் வச்சிருப்பாங்க. அந்த ஏஜென்ட் இவனை படுத்துற பாட்டு போன அடிச்ச மேனிக்கு இருப்பான். அண்ணா என்னாச்சுன்னா இந்தா அடுத்த வாரம் வந்துடுறேன். அண்ணா என்னாச்சுன்னா வந்துருச்சு உனக்கு வந்துருச்சுடா இப்படி ப்ராசஸிங்ல நிக்குது. பாதி உயிரை அவனை மன உளைச்சுக்கு உள்ளாக்கி விட்டுருவான் ஏஜென்ட் இவனுக்கு. இதையெல்லாம் அல்லோலப்பட்டு ஒரு மாதிரியா கிடந்து இவன் போய் இறங்கிடுவான்னு வச்சுக்க. இப்ப மலேசியால இறங்குறதா இருந்தா ஒரே ரூமுக்குள்ள ஹால் மாதிரி இருக்கும் மொத்தமா படுத்து கிடக்கணும். ஆமா அப்ப இவனுக்கு அங்கதான் யோசிப்பான் என்னடா இது இப்படி கிடக்குறோமா வீட்டுல நம்ம வீட்டுல தனியா படுத்தோம் நல்லா ஜாலியா தெரிஞ்சோமா இங்க வந்து நம்ம இப்படி படுத்து கிடக்குறோமா மூட்டை கடி மூட்டை. ஆமாமா சார் அந்த மூட்டை கடிக்க பாருங்க. போஸ் வந்து சொல்லி ஒரு நாளைக்கு வர வேலைக்கு இறக்குண்டு காலையில என்ன வேலைக்கு இறங்குவனே தட்டு மங்கு. ஆமா வயலிங் வாசிக்கிற மாதிரி வயலிங் வாசிக்க வேண்டியதான் வேற வழி இல்ல. அங்க உள்ள சோப்பா எல்லாம் அந்த கையெல்லாம் பொத்துக்கிட்டு ஒரு மாதிரி வரும்ல. ஒரு மாசம் 1.5 மாசத்துல பாத்தீங்கன்னா எலும்பி நீ வேலைக்கு இறங்காத வரைக்கும் உனக்கு கொஞ்சம் ஜாலியா வேலைக்கு 12 மணி நேரம் இறங்குவோம் பாருவேன். இறங்கினத்தோட தான் வீட்டு நினைப்பு வரேன் பயலுக்கு நினைப்பு வரேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருப்பாங்களா இங்க இருப்பாங்களா அப்பெல்லாம் மாதிரி ஒரு குரூப் ஒரு இடத்த செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆமா சார் அந்த இடம் நினைப்புக்கு வரேன் இதுக்கு நம்ம பேசாம படிச்சிருக்கலாமோ அப்படிலாம் யோசிப்பேன். இந்நேரம் படிச்சுட்டு இருப்பேன் நம்ம வயலுக்கு போறா நம்ம உட்கார்ந்து இருக்கோமா இங்கே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. தோணும் ஒரு மாசத்தை கடந்துருவான். அந்த சில பேர் கிடப்பாங்க சில பேர் ஓடி வந்துருவாங்க. ஆமா முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கலக்க போகும்போது இந்த சம்பளம்லாம் வரும் பாருவேன். அந்த சம்பளம் பார்த்தா அந்த 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் இதுக்குள்ள இன்னைக்கு நிலைமைக்கு
அப்ப வேற அப்போ அது மாதிரிதான். அதுல அவ்வளவு அண்ணல் அதான் அதுக்குள்ள அந்த கடைகளுக்குள்ள நடக்கிற விஷயங்கள், அவ்வளவு பாலிடிக்ஸ், அது இந்த கடைகளுக்குள்ள இருக்கிற பாலிடிக்ஸ். ஆமா, அது அவ்வளவு. இதெல்லாம் மலேசியாக்குள்ள நடக்கிற பாலிடிக்ஸ். இதே இந்த இந்த அந்த ஒரு மனுஷன் இப்ப வந்து அதே வயசுல கிளம்பி துபாய்க்கு போனான்னு வச்சுக்க, இங்கிட்டு உள்ள பாலிடிக்ஸ் ஒரு மாதிரி. இங்கிட்டு போனா வெள்ளிக்கிழமை மோஸ்ட்லி லீவ் இருக்கு, வாரத்துல. மலேசியாவுக்கு போனா லீவு எதிர்பார்க்க முடியாது, லீவ் கிடையாது, புளிஞ்சுதான். ஆமா, இங்கிட்டு லேபர் கேட்டகரிங்க எழுதிட்டு போகணும். அது என்னடாண்டா ஒரு ரூமுக்குள்ள 10 பேர்த்த அடைச்சு வச்சிருப்பாங்க. லைட் போட்டா பிரச்சனை, பாத்ரூமுக்கு போனா பிரச்சனை. ஆமா, ஹெட்போன் போடாம ரூமுக்குள்ள இருக்க முடியாது, ஒரு படம் நீ பார்க்க முடியாது. அது ஒரே கட்டில் மாசுவாங்க, அதுதான். ஆமா, ரொம்ப கஷ்டம் தான். ரூமுக்குள்ள திண்டாட வேண்டியது. நம்ம அங்க ஒருத்தனுப்பான், இங்கே ஒருத்தனுப்பான், காதல் ஹெட்போனை மாட்டிக்கிட்டு ரூம்ல தான் பேசுவான். 10 பேர் கிடப்பானா, என்னத்த பேசிய. இப்ப லவ்வே வந்தான்னு வச்சுங்க, தெரியும் முளைச்சிடும் அவனுக்கு. அப்ப பேச முடியுமா? பாத்ரூம் சைடு போகணும், பணி அடி. அதான் நல்லா படிச்சு துபாய்க்கோ மலேசியாக்கோ வேலைக்கு போறான் பாரு, படிச்ச வேலைக்கு. அவன் எல்லாம் தனி ரூமு, நல்ல கடுமையான சம்பளம், அனைத்து இதுவும் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆமா ஆமா ஆமா, உண்மைதான். அங்க போன பொறுதான் தோணும், உன் கம்பெனில சூப்பர்வைசர் படிச்சவனா இருப்பான், ஃபோர்மேனும் படிச்சவனா இருப்பான். அப்ப அங்க மாட்டிக்கிறோமா இல்லையா? நம்ம படிச்சா வராங்க. அப்ப நமக்கு மனசு என்ன சொல்லு, ஆஹா பேசாம சூப்பர்வைசர் அந்த மாதிரி நல்லா இவங்களை மேய்க்கலாமே தோணும். ஆனா நீ அந்த வாய்ப்பு விட்டுட்டிய, கடந்து வந்துட்டு. நம்ம எதுக்கு சொல்லணும் மாப்பிள்ள, படிப்புடைய அருமை என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து சும்மா வாயில சொல்றது ஒண்ணு, அனுபவப்பட்டவங்க நிறைய பேர் முன் வந்து சொல்லணும். கண்டிப்பா. நம்ம ஆமா, என்ன ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம தாய்க்குன்னு சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க. அதாவது தெரிஞ்சு சில தாய் மாமா இருப்பாங்க, சில பேர் இருப்பாங்க, அவங்க படிப்புடைய வாழ்க்கையில சொல்ல கேட்பாங்க. ஆமா மாப்பிள்ள, அதைத்தான் நம்ம சொல்ல கேட்க மாட்டாங்க. நினைச்சா ரொம்ப வேதனை அறியுது மாப்பிள்ள. வந்து என்னத்த சொல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து சொல்றோம்னா கேட்டுக்கிறோம் இல்லைண்டா, அதனால நம்ம உனக்கு ஒண்ணும் இல்ல, வருத்தப்படுறது. நம்ம வந்து என்ன நடக்குதுங்க, நடந்து வர்றத நம்ம வாழ்க்கையில பட்டிருக்கோம். சும்மா கொஞ்சம் நெஞ்ச பாடு நீங்க வட்டல. அந்த டயத்துல ஒரு சில பேர் தான் அந்த குடும்ப கஷ்டத்துல உள்நாட்டிலே தொழில் பண்ண வரப்பான். இங்க நல்லா நுட்பமா கவனிக்கணுமாப்ல. ஆமா, உள்நாட்டிலேயே நீ வெளிநாட்டுக்கு ஏற போகும்போது ஒருத்தன் உள்நாட்டுல தொழில் வச்சிருப்பான். நீ ஒரு 10 வருஷம் சென்று நீ வர்றேன்னு வச்சுக்க, 2 வருஷம் போயிட்டு ஒரு கம்மியில இருப்ப, 2 கம்மியில இருப்ப, அது உன் பிரச்சனையை வச்சுக்குவான். ஆனா இவன் 10 வருஷமா ஒரே இடத்துல கடை வச்சு உட்காந்துருப்பான் உள்நாட்டுல. ஆனா இவன் வந்து முன்னேறிடுவான். ஆமா சார், ஆமா. நீ போயிட்டு வர உன்னால ஒரு காலமும் முன்னேற முடியாது, வாய்ப்பு முடியவே முடியாது. சொந்த நாட்டுல எப்படி இது பண்ணிடுவாங்க. ஏன்னு கேட்டுட்டா, உனக்கு பழக்க வழக்கங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கீங்க எங்க சொந்த நாட்டுல இருக்கிறவனுக்கு. கண்டிப்பா. உதாரணத்துக்கு ராமநாதபுரத்தை எடுத்துட்டாங்க, இவன் இங்க ஒரு கடையை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஒரு பெட்டி கடையா என்ன கடையோ, ஒரு சின்னதா ஒரு கடை வச்சுட்டு உட்காந்துட்டான். அந்த வயசுல வச்சுக்குவான். 10 வருஷம் வச்சுட்டு வரப்போகும்போது அவனுக்கு வந்து பழக்க வழக்கம் பாரு, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருப்பூர், வேலூர், இப்படி பழக்க வழக்கம் வச்சிருப்பான். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பழக்க வழக்கம். அப்போ நெட்வொர்க் பெருசா இருக்கு. ஆமா, இப்ப நீ என்ன செய்வ, இப்ப துபாயில இருந்து அங்க உள்ள ஒரு 10 பேரும் உனக்கு தெரியும். ஆமா, அவ்வளவு தெரியாமா. இங்கிட்டு போனே இங்க உள்ள ஒரு 10 பேரும் தெரியும். அதை தவிர்த்து என்ன தெரிய போகுது, தெரியாம 2 மாசம் லீவ் தருவாங்க துபாயில. ஆமா, கையில ஒரு 2 மாசம் சம்பளம் இருக்கீங்க, ஒரு மிஞ்சி போன 50,000 இருக்கீங்க. அந்த 2 மாசம் செலவழிக்க தான் வர்றது. வந்ததோட நம்ம நேரம் செலவழிச்சு விட்டு இங்க இருப்பா மாதிரி ஊர்லயே இவன்ட்ட போய் கடன் வாங்குறது. இதெல்லாம் நிஜமா மாப்பிள்ள ஒரு 10,000 தான் போய் அனுப்புறான். நீ நல்லா பாரு, நிறைய இடத்துல இது நடக்கு. இது நடக்குமா சார்? இப்ப சொன்னீங்க இங்க இருக்கிறவனே கேட்பாங்க. 100 உண்மை மாப்பிள்ள ஒரு 20,000 ரூபா தான் போய் அனுப்புறான். இல்லைன்னா